மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தினுடைய அடிப்படை கூறுகள். இந்திய அரசை சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். ஏற்கனவே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு KG பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விஷயங்களை ஆராய்வதற்கு. இரண்டாவது, நீதிமன்றத்திலே கடந்த வாரம் கூட இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து ஜூலை மாதம் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை ஏற்கனவே அதனுடைய ஆராய்ச்சிக்காக அதனுடைய தீர்ப்பிற்காக இருக்கின்ற இந்த வேளையில் இந்த தீர்மானத்தின் வாயிலாக மதம் மாறினால் தீண்டாமை கொடுமை இல்லை அப்படின்னு சொல்றதுல, குறிப்பாக கிறிஸ்தவம் இஸ்லாம் மதம் மாறினாலும் கூட அந்த மதத்துக்கு சென்றாலும் கூட தீண்டாமை கொடுமை இருக்கிறது என்பதை இந்த தீர்மானம் மறைமுகமாக சொல்கிறது. இதை மாநிலத்தினுடைய முதல்வர் இதை ஒத்துக்கொள்கிறாரா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் தீண்டாமை கொடுமைக்கு எதிராகத்தான் மதம் மாறுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அந்த மதத்திற்கு சென்றாலும் தீண்டாமை கொடுமை அங்கு இருக்கிறது என்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த பாகுபாட்டிற்கு எதிரான பல்வேறு ஒரு நிமிஷம், தீண்டாமைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மதம் மாறினால், மத நம்பிக்கை அவருடைய உரிமை, அதை மதம் மாறினாலும் அவர்கள் எந்த வழியில் பிறந்தார்களோ அது அந்த உரிமையைத்தான் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றார். இதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய தேவையும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர், நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நீதிமன்றம் சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தனி தீர்மானம் ஒரு சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு முழு உரிமை உண்டு. ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்து, இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் அவர்களே, என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அதான் சொல்றேன். நீதிமன்றம், சட்டப்பேரவை நிறைவேற்றுகின்ற சட்டம், நாடாளுமன்றம் இயற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கம்மா. இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இல்ல, இது சம்பந்தமானது இல்ல. இல்ல, இதுதான் இப்பதானே சட்டமே கொண்டு வரோம். இது மத்திய அரசுக்கு தான் அனுப்புதான், நாங்க பரிந்துரை பண்ணி அவங்க தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் சொல்றாங்க, இதுல கமிஷன் ஏற்கனவே போட்டது ஒண்ணு, ரெண்டாவது கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, மூணாவது நான் கேட்ட மாதிரி மதம் மாறினாலும் தீண்டாமை கொடுமை இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாலாவது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரதிய ஜனதா நீங்க பேசுறது தீண்டாமை கொடுமை இருக்கிறதுங்கிறத அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க இந்த தீர்மானத்தை எதற்காக அப்போது கொண்டு வருகிறீர்கள்? அடிப்படையான விஷயம் என்ன? இங்கு மக்கள் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற வரும்பொழுதுதான் இந்த தீர்மானத்திற்கு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றான் தோட்டத்திற்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்ல வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பார்த்து கேட்கிறேன், ஜனநாயக